உறவுக்காரங்க, விஐபி, நலன் சார் வீட்டு ரிலேட்டிவ்ஸ் கூட வந்துட்டாங்க. இந்த கல்யாணம் நடக்கலன்னா அது ரொம்ப தப்பாயிடும். அப்பா, ஆனா அண்ணன் இல்லாம. அர்ஜுன், கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. ஏற்கனவே அபி விஷயத்தினால நம்ம குடும்பத்துல எந்த ஃபங்க்ஷனும் நடக்காதுன்னு ஒரு பேர் இருக்கு. ஒரு பேட் பப்ளிசிட்டி வேற இருக்கு. எல்லாமே உனக்கு தெரியும். மறுபடியும் இந்த கல்யாணம் நின்னா செல்வநாயகி குடும்பத்துல எந்த நல்லதுமே நடக்காதுன்னு மீடியா ஒரு முத்திரை குத்திருவாங்க. அர்ஜுன், நீதான் நம்ம குடும்பத்துக்கு எந்த கெட்ட பேரும் வராம காப்பாத்தணும்டா அர்ஜுன். அம்மா, நான் இப்ப என்ன பண்ண? அப்பா சொல்றது கரெக்ட் தான்டா. இது நம்ம கைய மீறி நடந்த விஷயம். அபி மயக்கமா தானே இருக்கான். அவனை நான் சமாதானப்படுத்துறேன். இப்போ நீ தயாராகு, போய் மேடையில உட்காரு. சரிம்மா. சொல்றேன்ல, உட்காரு. இதுவரை இருங்க. அப்பா, என்னப்பா செய்யறது? இந்த கல்யாணத்தை நடத்த அவங்க முடிவெடுத்துட்டாங்கம்மா. அப்பா, இப்ப என்ன பண்றது? நாமளும் இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியதுதான். என்னப்பா சொல்றீங்க? சமந்தி, அபிக்கு ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஸ்ட்ரெஸ் தான். அவன் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அர்ஜுன் மேடைக்கு வந்துட்டான். முகூர்த்த நேரம் முடிய போகுதுன்னு ஐயர் சொல்றாரு. சத்யா, வா மேடைக்கு போலாம், வா. சத்யா. சம்பந்தி, நீங்க முன்னாடி போங்க, நாங்க சத்யாவை கூட்டிட்டு வரோம். என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? இல்ல சம்பந்தி, ஒரு பிரச்சனையும் இல்ல. இது சும்மா குடும்ப பிரச்சனை. இப்ப வந்துருவா, நீங்க போங்க. சரி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஆமா சத்யா, அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அது நல்லதில்ல சத்யா. நீ அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் கரெக்ட். அது எப்படிப்பா? இத பாருமா, நாம போட்ட பிளான தேவி உடைச்சிட்டு போயிட்டா. அபி பண்ண கலாட்டாவுல தேவி பேரு செல்வநாயகி காதுல மறுபடியும் விழுந்துடுச்சு. ஆனா அது நிஜமா தேவிதானா இல்ல வழக்கம் போல அது அபியோட மன பிரம்மையான்னு அவங்களாலே இன்னும் டிசைட் பண்ண முடியல. அது நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட்மா. ஆமாப்பா, எனக்கும் அப்படிதான் தோணுது. தேவி இறந்துட்டா அபிதான் உளறாரு அப்படின்னு தான் செல்வநாயகி இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லன்னா அவங்க வேற ஆளா இந்நேரம் மாறி இருப்பாங்க. கரெக்ட்மா. இந்த நேரத்துல நாமளா போய் தேவி உயிரோட இருக்கான்னு சொல்லி மாட்டிக்க கூடாதுமா. சத்யா, இத பாருமா சத்யா, தேவி உயிரோட இருக்கிற விஷயம் அபி கிட்டதான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். அவனும் இப்ப மயக்கமா இருக்கானே. ஆமா சத்யா, இந்த சான்ஸ மட்டும் விட்டுட்டேன்னா இனிமே நீ செல்வநாயகியும் அபியையும் நெருங்கவே முடியாது. நீ இப்ப உண்மைய சொன்னா உன்னை மட்டும் இல்ல, உன்னோட சேர்த்து எனக்கும் அந்த செல்வநாயகி பெரிய சம்பவத்தை பண்ணிடுவோம். அப்பா, இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டம் வீணா போயிடுச்சேப்பா. எனக்காகவா நான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செஞ்சேன்? எல்லாம் என் அக்காவுக்காக தானே. அதனால்தாம்மா சொல்றேன், நீ கல்யாணம் கட்டிக்கிட்டு செல்வநாயகி வீட்டுக்கு போனாதான் தேவியும் அபியும் ஒன்னா சேர்த்து வைக்க முடியும். அப்படி இல்ல, எந்த ஜென்மத்திலையும் அவங்கள உன்னால சேர்த்து வைக்க முடியாது. அப்ப என் அக்காவோட வாழ்க்கை? தேவியை நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவோமா.
எனக்கு இருக்கிற செல்வாக்கு உனக்கு தெரியுமில்ல, அவளை தேட ஆள் அனுப்பியாச்சுமா. சத்யா, இந்த நல்ல சந்தர்ப்பத்தை விட்டுட்டியானா உன் கல்யாணம் நின்னு போயிடும். அப்புறமா செல்வநாயகி குடும்பத்தோட இருக்கிற உறவு சுத்தமா போயிடும். செல்வநாயகி உன்னை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டா. பின்ன தேவியும் அபியும் எப்படிமா சேர்த்து வைப்ப? ஆமா சத்யா. அப்புறம் செல்வநாயகி மறுபடியும் அபிய தனியா எங்கேயாவது கொண்டு போயிடுவாங்க. செல்வநாயகி உஷாராகி அபிய உன் கண்ணுல இருந்து மறைச்சிடுவா. அபிய அதுக்கப்புறம் நீ பார்க்கவே முடியாது. எல்லாமே பேக் டு ஸ்கொயர் ஒன்னுக்கு வந்து நிக்கும். அப்ப என்ன பண்ணுவ நீ? இதுக்காகவா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன்? எங்களுக்கு உன் வேதனை புரியுதுமா. அர்ஜுன உன் மனசாட்சிக்கு விரோதமா தான், வேற வழி இல்லாம தான் நீ கல்யாணம் பண்ற. ஆனா அதையும் நீ தேவிக்காக தான் பண்ற அப்படின்னு நினைச்சுக்கையே. இத பாருமா சத்யா, தேவியும் அபியும் ஒண்ணு சேர்க்கத்தான் நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு எங்களுக்கு தெரியும். நீ ஒத்துக்கோ, நாங்க யாரும் உன்னை தப்பா நினைக்கலம்மா. சத்யா, முகூர்த்த நேரம் முடிய போகுது. தயங்கி தயங்கி நிக்காதேம்மா. பெரியவங்க நாங்க சொல்றது கேளுமா. ஆமாம்மா, நீதாம்மா மணப்பெண்ணு. போய் மணமேடையில் உட்காருமா. சத்யா, போடி, நேரம் ஆகுது. எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அதிரு, இவ்வளவு கூட்டிட்டு போமா. யோசிக்காத சத்யா, வா போமா. போமா. இவ்ளோ பேர் சொல்லும்போது அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாம இருக்குமா? நீ நல்ல மனசோட தான் எல்லா முயற்சியும் பண்ண. ஆனா அதை மீறி ஒண்ணு நடக்குதுன்னா சில விஷயங்களை நாம மாத்த முடியாது சத்யா. அது நடந்துதான் ஆகும். எந்த குழப்பமும் இல்லாம தெளிவா தைரியமா நீ அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கோ. வா சத்யா.